எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் தட் மேக் வுமன் அப்சஸ்ட் வித் சிக்மா மேல். அப்சஸ்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட டெர்ம்க்கான மீனிங் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, என் மனசு ஃபுல்லா நீ தான் நிறைஞ்சிருக்க. உன்ன தவிர வேற எந்த எண்ணமுமே என் மனசுக்குள்ள ஓடவே இல்ல. என்னால எந்த விஷயத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. உன்னோட சிந்தனை தான் என் மனசுல ஃபுல்லா நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற மாரியான எண்ணம் எனக்கு உங்க மேல இருந்ததுன்னா, நான் உங்க மேல அப்சஸ்ட் ஆயிட்டேன்னு அர்த்தம். அப்போ வுமன்ஸ் வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்கிற ஹை வேல்யூ மென்ஸ் கிட்ட வந்து அப்சஸ்ட் ஆவறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். 68% பெண்கள் வந்து ஒரு மென் கிட்ட, அதாவது சிக்மா மேல்ஸ் மாரி ஹை வேல்யூ மென்ஸ் கிட்ட வந்து அப்சஸ்டா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மென்ஸுடைய குவைட் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்னப்பா சொல்ற? நம்மளுடைய அச்சீவ்மென்ட்ஸா இருக்கலாம், டேலண்டா இருக்கலாம், நாலேட்ஜா இருக்கலாம், ஸ்கில்லா இருக்கலாம். இதெல்லாம் வெளிப்படுத்தினா மட்டும் தானே ஒரு மென் வந்து ஷோகேஸ் பண்ண முடியும். அவங்க யாருன்னு காமிச்சுக்க முடியும். அப்பதானே வுமன்ஸ் அட்ராக்ஷன் அந்த மென் மேல வரும் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இத தாண்டி ஒரு குவைட் கான்ஃபிடன்ஸ்லயே ஒரு அட்ராக்ஷன கிரியேட் பண்ண முடியுது சிக்மா மேல்ஸ்னா, அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களோட எசன்ஸ். இந்த எசன்ஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் ஒரு மென் அவங்களுக்குள்ள என்ன தாட் வச்சிருக்காங்க, என்ன ஃபீலிங்ஸ் வச்சிருக்காங்க, என்ன மாரியான விஷயங்கள்லாம் கான்ஃபிடன்ஸா வெளிப்படுத்துறாங்கன்றது வந்து, அவங்கள ஷோகேஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு உள்ள இருக்கிற தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் மூலியமா அவங்க அப்பியர் ஆகும்போது, அவங்க பிரசன்ஸ்லயே தெரியும்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். இந்த விஷயம் தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பார்ட்டி நடக்குது, ஒரு ஃபங்ஷன் நடக்குது, ஏதோ ஒரு பெரிய ஒரு கேதரிங் நடக்குதுன்னா, அந்த இடத்துல லைஃப் ஆஃப் பார்ட்டியா சிக்மா மேல்ஸ் இருக்க தேவையில்ல. இவங்க வந்து ஏதாவது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்தா மட்டும் போதும். அவங்களுடைய அப்பியரன்ஸ்லயே வந்து அந்த ஒரு விஷயத்த உணர வைக்க முடியும் எல்லாராலயுமே. பொதுவா நம்ம யாரோ ஒரு மனிதர்கிட்ட பேசும்போது நம்மளால உணர முடியும். இவங்க எப்படி என்ன மாரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த உணர்வ வந்து உண்மையான ஒரு கான்ஃபிடன்ஸ கிரியேட் பண்ணி வச்சிருக்க மென் வந்து குடுக்க முடியும். இந்த ஒரு ரீசனால தான் வந்து நேச்சுரலியா ஒரு விஷயத்த ஆர்டிபிஷியலா உருவாக்குறதுக்கும், நேச்சரா நடக்கிறதுக்குமான வித்தியாசம் இதுதான். அத நேச்சரா நடக்க வைக்கிறது தான் சிக்மாவோட ஸ்டைலா இருந்துட்டு இருக்கும். இந்த ஒரு ரீசனால தான் வந்து ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க கேர்ள்ஸ். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல் நெவர் சேஸ் த வுமன் அண்ட் டோன்ட் பிளே த டேட்டிங் கேம்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா சிக்மா மேல்ஸ் வந்து வுமன்ஸ சேஸ் பண்ண மாட்டாங்க. சேசிங் கேம்ல வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இந்த டேட்டிங் கேம்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சீஸியான பிக்கப் லைன்ஸா இருக்கலாம், அவங்கள வந்து ஃப்ளர்ட் பண்றதா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள்ல ஈடுபடவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா அவங்க வொர்க் உண்டு, அவங்க உண்டுன்னு தான் இருந்துட்டு இருப்பாங்க. என்னப்பா சொல்ற? அப்ப நீ சொல்றத பார்த்தா ஒரு சிக்மா மேல்ஸ் வந்து உண்மையிலே சேஸே ஐ மீன் பர்சூட்டே பண்ண மாட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நிச்சயமா பர்சூட் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு கரெக்ட்டான ஒரு கேர்ள் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஆசை எல்லாமே இருக்கும். ஆனா சேஸ் பண்ண மாட்டாங்க. அத தாண்டி அவங்க என்ன விஷயங்கள யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் வந்து ரொம்ப அதிகமா சேஸ் பண்ணாங்கன்னா, அவங்களோட வேல்யூவ இழந்துருவாங்க. சேஸ் பண்ணாதபோது அவங்க இன்ட்ரெஸ்ட்ட மட்டும் தெரியப்படுத்திட்டு, அவங்க உண்டு அவங்க வேலையுடன் இருக்கும்போது, ஒரு மென்னோடைய வேல்யூ அதிகரிக்கும். அவங்க அவைலபிளா இல்ல. அதாவது அவைலபிளா இல்லன்னு காமிச்சிக்க கூடாது. உண்மையிலேயே அவைலபிளா இல்லாத மாரி பிஸியா இருக்கிற ஒரு ஸ்டைல் தான் சிக்மா ஸ்டைலா இருந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ பண்டைய காலத்துலருந்து ஒரு வழிமுறை இருக்கு. ஒரு கேர்ள வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்னா, இந்த மாரி பேசணும், இந்த மாரி பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஃப்ளர்ட்டி கேம்ஸா இருக்கலாம். இல்ல வந்து சேசிங் கேம்ஸா இருக்கலாம். டேட்டிங் பண்ணும்போது இந்த மாரி தான் பேசணும். இந்த மாரி அவங்கள ஃப்ளர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த எந்த ஒரு ஃபார்முலாவுமே அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. அவங்க பயன்படுத்துற ஃபார்முலா என்னன்னா, நேச்சுரலி ஃபார்முலா. நேச்சரா அவங்க கரெக்ட்டா இருக்காங்க. அப்ப அதுக்கேத்த மாரியான ஒரு பெர்சன் உங்க லைஃப்குள்ள வரணும்னா, இவங்க நேச்சுரலியாவே ஒரு விஷயத்த பண்ணா மட்டும் தான், இயற்கையா ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட வந்து விழும். திங்ஸ் வில் ஃபால் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நம்பளா வந்து ஆர்டிபிஷியலா கொண்டு வர வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணம் சிக்மா மேல்ஸ்க்கு அதிகமா இருக்கும். அதனால அவங்க இன்ட்ரெஸ்ட்ட மட்டும் வெளிப்படுத்திட்டு, நேச்சராவே ஒரு விஷயம் நடக்கிற மாரியான ஒரு என்விரான்மென்ட்ட கிரியேட் பண்ணி, அது மூலியமா தான் கேர்ள்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண நினைப்பாங்க. அது மூலியமா தான் ரிலேஷன்ஷிப்ப கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ற ரிலேஷன்ஷிப் வந்து சீக்கிரமா பிரேக்கப் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ரியலா, நேச்சுரலா ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து தானா உருவாகும்போது, அங்க தான் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த ரொம்ப ஆழமா நம்புறதால, கேர்ள்ஸ சேஸ் பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்துல ரொம்ப கரெக்ட்டா இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனே வந்து கேர்ள்ஸ வந்து சிக்மா மேல்ஸ் மாரி இருக்காங்க கிட்ட கொஞ்சம் அப்சஸ்டா இருக்க வைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் ஆர் கம்ஃபர்டபிள் பீயிங் அலோன் அப்படின்ற மாரி சொல்லலாம். தனிமையில வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மென்ஸ் தான் சிக்மா மென்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. என்னப்பா சொல்ற? நீ சொல்றது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா இருக்கே. தனிமையிலேயே கம்ஃபர்டபுள்னா, அப்ப அவங்களுக்கு எதுக்கு ரிலேஷன்ஷிப்? எதுக்கு கேர்ள்ஸ வந்து பர்சூட் பண்ணணும் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, தனிமையில ஒரு பெர்சன் வந்து கம்ஃபர்டபுளா, ஃபுல்ஃபில்டா இருக்கும்போது மட்டும் தான், அவங்கனால சுத்தி கேர்ள்ஸ் மட்டும் இல்ல, எத்தன பேர ரிலேஷன்ஷிப்ல வச்சிருந்தாலும், அவங்க கூடயும் ஃபுல்ஃபில்டா இருக்க முடியும்ல உண்மையான விஷயம். ஏன்னா சொசைட்டி வந்து ஒரு ரூல்ஸ கிரியேட் பண்ணி வச்சிருக்கும். தனிமையா இருக்காங்களா, அவங்க லோன்லியா இருக்காங்க. தனிமையா இருக்காங்களா, அவங்க அன்டிசைரபிளா இருக்காங்க. அவங்க நெறைய பேர் வெறுக்கப்பட்டவர்கள் தான் தனியா இருப்பாங்க அப்படின்ற மாரி ஒரு ஒரு ரூல கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா,
தனிமையா இருக்கிறதுக்கும், தனிமையில கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அந்த தனிமையில கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 96 மூவில விஜய் சேதுபதி சார் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒண்ணு வரும். "கரை வந்த பிறகே புரியுது கடலை" அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து அவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து தனிமையில ஒரு மென் எவ்ளோ ஹேப்பியா இருக்க முடியுமான்ற மாரி நம்மளுக்கு அந்த பாட்ட பார்த்தா தோணும். யார்கிட்டயுமே வேலிடேஷன் கேட்க தேவையில்ல. யார்கிட்டயுமே எதுவும் சொல்ல தேவையில்ல. நம்ம உண்டு நம்மளோட டிசிஷன் உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த இண்டிபெண்டன்ஸையும், கான்ஃபிடன்ஸையும் வந்து சிக்மா மேல்ஸ் அவங்களுக்கு ஓன் ஆக்க நினைப்பாங்க. இந்த இண்டிபெண்டன்ஸும், கான்ஃபிடன்ஸுமே ஒரு மென்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வுமன் அட்ராக்ஷன் அந்த மென்னுக்கு அதிகமா இருக்கும். வுமன் அட்ராக்ஷன் மட்டும் இல்ல. பொதுவாவே மக்கள் அந்த மாரி மென் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கான காரணம், அவங்களுடைய ஸ்ட்ராங்கான சென்ஸ் ஆஃப் சாலிட்யூட் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஏன்னா தனிமையில இருக்கும்போது மட்டும் தான் நாம யார் நமக்கு கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். நாம யார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்ன மாரியான விஷயங்கள்லாம் நம்மள முன்னேத்திக்கணும்னு சொல்லப்படுற கிளியர் பிக்சர் நம்மளுக்கு தெரியும். யார்கிட்டயுமே எந்த ஒரு அசிஸ்டன்ஸுமே கேட்டு நம்ம நிக்க மாட்டோம்ன்ற உண்மையான விஷயம். ஸோ இந்த ஃபுல்ஃபில்மென்ட் இந்த முழுமை அடைஞ்ச வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க மென்னா, எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு யாருமே வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பீப்பிளும் கூட சரி, தனிமையில இருக்கிற பீப்பிளும் கூட சரி, பிரசன்ட்ல இருக்கிறதே கிடையாது. ஆனா பிரசன்ட்ல இருக்கணும்னு நெனைக்கிற பீப்பிள் சிக்மா மேல்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. லைஃப்ப வந்து வாழ்க்கைய வாழ்வதற்கே அப்படின்ற மாரி சொல்றேன் கரெக்ட்டுங்களா? ஏன்னா இந்த நாள் போயிடுச்சுன்னா இன்னொரு நாள் வரப்போறது கிடையாது. அப்ப அந்த நாள்ல ஒருத்தன் வாழணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாருடைய இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம, தடைகளும் இல்லாம, அவன் உண்டு அவனோட முடிவுகளும் வாழும்போது தான் அது அந்த வாழ்க்கை அழகா இருக்கும். அந்த முடிவுகள் அவங்களுடைய வாழ்க்கைய கண்ட்ரோல் எடுக்கிறதுக்காக தான் தனிமையிலேயே கம்ஃபர்டபுளா தங்கள மாத்திக்கிற மென்ஸ் அங்க இருக்காங்க. இந்த விஷயம் கேர்ல்ஸ பயங்கரமா அப்சஸ் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தே ஆர் மிஸ்டீரியஸ். சிக்மா மேன்ஸ் வந்து மிஸ்டீரியஸான ஒரு மென்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே எல்லார்ட்டயுமே சொல்லக்கூடாது. அதுவும் அவங்களுடைய பெர்சனல் விஷயத்த ஓவரா ஷேர் பண்ணக்கூடாது. பிரைவசிய வந்து ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கணும்னு சொல்லப்படுற ஆசை அவங்களுக்கு இருக்கும். ரொம்ப பிளான் பண்ணி தான் காய்களை நகர்த்துவாங்க. ஆனா வந்து அந்த பிளான் பண்ணி நகர்த்துறதுன்றது வந்து அவங்களுடைய புரொடெக்ஷனுக்காக தான் இருக்குமே தவிர்த்து, யாரையுமே பாதிக்கணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு மைண்ட் கேம் விளையாடி நம்ம இந்த இன்ஃபர்மேஷன சொல்லுவோம், நம்மளுக்கு இந்த விஷயம் கிடைக்கும். நம்ம இப்படி பண்ணா இது கிடைக்கும்னு சொல்லப்பட்ட அந்த மைண்ட் கேம்ஸும் இருக்காது. பொதுவா நம்ம அதிகமா பேசுறது தான் நம்முடைய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா வந்து நமக்கே தெரியாம அதிகமா பேசிட்டு இருந்தோம். தேவையில்லாம பேசிட்டு இருந்தோம்னா, ஐய்யய்யோ! அது தேவையில்லாம அந்த இன்ஃபர்மேஷன இவங்ககிட்ட சொல்லிட்டேனே, இந்த கமிட்மென்ட்ட இவங்ககிட்ட குடுத்துட்டேனே, இது எப்படி நான் மாத்தி சொல்றதுன்னு சொல்லிட்டு, நம்ம அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சுருவோம். அப்ப நம்ப வார்த்தைகள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும்போது தான், நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லப்படுற இந்த மந்திரத்த தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, தந்திரமா அவங்களோட வார்த்தைகள பயன்படுத்தி, எத சொல்லணும், எத சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, ஒரு மிஸ்டீரியஸான நேச்சர கிரியேட் பண்ணிடுவாங்க. இவங்கள பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கும். இவங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கும். எப்படி ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்காங்கன்னு சொல்லப்படுற இந்த ஆசை கேர்ல்ஸ அப்சஸ் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மென் கூட இருந்தா நம்ம சேஃபா இருக்கலாம், கண்ட்ரோல்டா இருக்கலாம். நம்ம லைஃப் டிசிஷன்ஸ்லாம் ப்ராப்பரா போகும்னு சொல்லப்படுற இந்த ஒரு தாட்டையும் ஒரு கேர்ள்க்கு குடுத்து அவங்கள அப்சஸ் ஆக்க முடியும் சிக்மா மேல்ஸ்னால அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து தேர் கான்ஃபிடன்ஸ் இஸ் குவைட் அண்ட் ஆப்வியஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் குவைட் கான்ஃபிடன்ஸ்ன்னு நான் வீடியோட ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா? அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அந்த குவைட் கான்ஃபிடன்ஸ வந்து அவங்க கிரியேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய செயல்களால அது ஆட்டோமேட்டிக்கா ஆப்வியஸா கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். நம்மளும் சில நேரத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருப்போம். ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இல்ல வந்து நம்மளோட ஆஃபீஸ்ல கூட இருந்திருப்போம். யாரோ ஒரு பெர்சன் வரும்போது அவங்க ஒரு வார்த்தை கூட பேச தேவையில்ல. அவங்களுடைய பிரசன்ஸ்லயே வந்து நமக்கே தெரியாம நம்மளோட தல அவங்க பக்கம் திரும்பி இருக்கும். அவங்க கிட்ட ஒரு எனர்ஜி இருந்திருக்கும். அவங்க கிட்ட ஒரு ஆரா இருந்திருக்கும். எல்லாமே வந்து ஆப்வியஸா கிரியேட் பண்ண ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஏன்னா வந்து சில பேர்ட்ட பேசினா மட்டும் தான் அவங்க யாருன்னு தெரியும். ஆனா சில பேர் வரும்போதே இவங்க யாருன்னு நம்ம திரும்பி பார்க்கிறோம். சில பேருடைய வார்த்தைகள் வந்து நமக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ குடுக்குது. சில பேர் பேச ஆரம்பிச்சோம்னா மொத்த ஃப்ளோருமே சைலன்ட் ஆகுதுன்னா, அந்த இடத்துல அத கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க சிக்மா பீப்பிள். இத கிரியேட் ஆகறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பேஷனேட்டான மென்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப பேஷனேட்டா, ஜெனரோசிட்டியா இருக்கிறதுனால, ஒரு விஷயத்த கோல நோக்கி ஃபுல்லா போயிட்டே இருக்கிறதுனால, சுத்தி இருக்க விஷயத்த பத்தி அவங்க அதிகமா கவலைப்பட மாட்டாங்க. சுத்தி இருக்க விஷயத்துல என்ன நடக்குதுன்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்கள பத்தின சிந்தனை, அவங்கள எங்க பிளேஸ் பண்ணிக்கிறாங்கன்ற எண்ணம் இருக்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா அட்ராக்டிவான மென்னா மாறுவாங்க. இந்த குவைட் கான்ஃபிடன்ஸ் ஆப்வியஸா இருக்கிறதுனால, கேர்ல்ஸ் வந்து ஈஸியா அப்சஸ் ஆகுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தே ஆர் நாட் ஈசிலி ஸ்வைட் பை அதர்ஸ் ஒப்பீனியன் அப்படின்ற மாரி சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில 70% மேற்பட்ட மக்கள் வந்து அவங்களுடைய முடிவுகள் எடுக்கும்போது, எடுக்கிறதுக்கு முன்னாடி மத்த பீப்பிள் என்ன யோசிப்பாங்க? மத்தவங்க நம்மள என்ன சொல்லிடுவாங்க? மத்தவங்க நம்மள தப்பா சொல்லிடுவாங்கன்னு சொல்லப்படுற அவுட்டரான என்விரான்மென்ட்ட பத்தி அதிகமா மைண்ட்ல வச்சு தான் டிசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் அவங்களுடைய லைஃப் டிசிஷன்ஸ கூட. இந்த விஷயம் எதனால நடக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு ஏதாவது தப்பு நடந்துருமோ, மத்தவங்க நம்மள குறை சொல்லிடுவாங்களோ, மத்தவங்க நம்ம எப்படி பார்க்குறோம்னு சொல்லப்படுற பயம் அதிகமா இருக்கிறதுனால,
இந்த விஷயங்கள செஞ்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது முதல்ல ஃபுல்லா தப்பு கிடையாது. நம்ம மத்தவங்களோட ஒப்பீனியன் கேட்கலாம், அட்வைஸ் கேட்கலாம். ஆனா எல்லா இடத்துலயுமே நீங்க மத்தவங்களோட ஒப்பீனியனும், அட்வைஸையும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க வீக்கா மாறிடுவீங்க. நீங்க உங்களையே வந்து கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அட்வைஸ் கேட்கலாம். ஆனா முடிவுகள் நீங்க தான் எடுத்தாகணும். அந்த முடிவெடுக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் சிக்மா மேல்ஸ்ட்ட அதிகமா இருக்கும். அவங்களுடைய லைஃப் ஏரியாஸ் எதுவா வேணா இருக்கலாம். பெர்சனலா இருக்கலாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம். இந்த முடிவுக்கு நான் தான் ஃபுல் ஓனர். நடக்கிற தப்பா இருக்கலாம், நல்லதா இருக்கலாம். அத நானே ஃபேஸ் பண்றேன்னு சொல்லப்படுற இந்த கான்ஃபிடென்ட் அவங்ககிட்ட அதிகமா இருக்கிறதுனாலயும், யார் என்ன சொன்னாலும் பரவால்ல. மத்தவங்களோட ஒப்பீனியன் வந்து என்ன பாதிக்காதுன்னு சொல்லப்படுற இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனாலயும், வுமன்ஸ் வந்து இவங்ககிட்ட அதிகமா அப்சஸ்டா இருப்பாங்க. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம அஜித் சார், ஆக்டர் அஜித் சார் எடுத்துக்கலாம். இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு கார் ரேசிங் போயிட்டு வின் பண்ணிட்ட அப்புறமா வந்து ஒரு இன்டர்வியூக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அவர் நெறைய ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுல ஒரு ஆன்சர் வந்து வேற லெவல்ல இருந்தது. பயங்கரமான மோட்டிவேஷனான ஒரு ஆன்சரா அது இருக்கும். அதுல அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "ஐ வாண்ட் நோபடி டூ டெல் வாட் ஐ நீட் டூ டூ அண்ட் வாட் ஐ நோ நீட் டூ டூ" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இது வந்து கொஞ்சம் அ கொஞ்சம் ஹார்ஷா, கொஞ்சம் திமிரா இருக்கா மாரி தெரிஞ்சாலும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கிற மென் கிட்ட இருந்து வர வார்த்தையா தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் என்ன பண்ணணுமோ அது எனக்கு தெரியும். நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ நோ அப்படின்ற மாரி மொத்த லைஃப் கண்ட்ரோல் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கான்ஃபிடன்ஸ் தான் வந்து அந்த வேர்ட்ஸ்ல தெரிஞ்சது. ஸோ இந்த மாரி இருக்கும்போது மத்த பீப்பிளோட ஒப்பீனியன் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது. அப்படி இருக்கிற மென்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேர்ள்ஸால அப்சஸ் பண்ணப்படுவாங்க. அப்சஸ்ட் ஆவாங்க கேர்ள்ஸ் அப்படின்னு தான் உண்மையான விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 6வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சிக்மா மேல்ஸ் நெவர் ட்ரை டூ இம்ப்ரெஸ் ஆர் ஷோ ஆஃப். இம்ப்ரெஸ் பண்ற கேம்லயோ, ஷோ ஆஃப் பண்றதுலயோ அவங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. பொதுவா வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்கான காரணமே என்னவா இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ரெகக்னேஷன் வேணும். எங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணுங்க, எங்கள வந்து பாராட்டுங்க, எங்கள வந்து எல்லாத்தையுமே பண்ணுங்கன்னு சொல்லப்படுற இந்த ஆசை எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆனா அத எப்படி அடையறோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த பேஸ் பண்ணி தான் ஒரு மென் வந்து ஜென்யூனான மென்னா இருக்காங்களா? இல்ல வந்து இன்ஜென்யூனா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறாங்களான்ற ஒரு விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே எல்லாத்துக்குமே ஆசைப்படலாம். ஆனா அத அடையிற அந்த ஃபார்முலாவ வச்சு தான் வந்து நீங்க ரெஸ்பெக்ட்ட வாங்கிக்க போறீங்களா? இல்ல வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ட வாங்கிக்க போறீங்களான்னு சொல்லப்படுற விஷயம் இருக்கு. அதே மாரி தான் சிக்மா மேல்ஸும் ஷோ ஆஃப் பண்ணி ஒரு விஷயத்த அடைய வேணாம். இல்ல வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண வேணாம். ஜென்யூனா எப்படி மாத்திக்கிட்டா அது கிடைக்கும்னு சொல்லப்படுற அந்த ஒரு ஃபோக்கஸ்ல அவங்க இருக்கிறதுனால, அவங்க லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஜென்யூனான ஒரு நேச்சுரலியான ஒரு விஷயமா அடைய ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஒரு விஷயமும் கேர்ள்ஸ வந்து அதிகமா அட்ரஸ் பண்ண வைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தே நோ வென் டூ கீப் தேர் மவுத் ஷட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பீப்பிள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். அவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லப்படுற விஷயம் தெரியலன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ப ப்ராப்பரா கொண்டு போ முடியாது. இந்த ஒரு குவாலிட்டி வந்து சிக்மா மேல்ஸ் கிட்ட நேச்சுரலியாவே இருக்கும். கேர்ள்ஸ்ன்னு கிடையாது. ஒரு என்விரான்மென்ட்ட வச்சோ, சிச்சுவேஷன வச்சோ, அங்க இருக்கிற பீப்பிள வச்சோ மட்டும் தான் அவங்க பேசுவாங்க. பேசவே கூடாதுன்னா, பேசாமலே கூட இருந்துருவாங்க. ஸோ இந்த ஒரு குவாலிட்டி வந்து ரிலேஷன்ஷிப்ப ப்ராப்பரா நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். அதனால எப்போ ஒரு பெர்சன் பேசணும்னு தெரிஞ்சுக்கிறத விட, எப்போ ஒரு பெர்சன் அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் வாழ்க்கை நல்லா போகுன்ற வந்து ஃபார்முலா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, சிக்மா பீப்பிள் வந்து அவங்களுடைய பேச்சாலே நெறைய இடத்துல ஜெயிச்சு காட்டுவாங்க. ப்ராப்பரா வந்து நடந்துப்பாங்க. இந்த ஒரு டீசென்சியான பிஹேவியரே வந்து சிக்மா மேல்ஸ் கிட்ட வந்து கேர்ள்ஸ் ஈஸியா அப்சஸ் ஆவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்மா மேல்ஸ பொறுத்தவரைக்கும் இப்போ கேர்ள்ஸ் அப்சஸ் ஆகுறாங்க, அட்ராக்ஷன் அது இதுன்னு நம்ம எத்தன விஷயம் பேசினாலுமே கூட சரி, எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு பாயிண்ட் தான் வந்து இங்க எல்லா பாயிண்ட்டுக்குமே மேல இருக்கும். அது என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நேச்சர்லி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பாயிண்ட். இயற்கையா நீங்க யாரா இருக்கீங்களோ, அதே மாரி நீங்க இருக்கும்போது மட்டும் தான், உங்களுடைய நேச்சருக்கு ஏத்த மாரியான விஷயங்கள் உங்கள சுத்தி மாறிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையும் அதுக்கு ஏத்த மாரி அமையும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு ஏத்தா மாரி இயற்கையா எப்படி மாத்திக்கிட்டா, இயற்கையாவே நம்ம எப்படி மாறிக்கிட்டா, நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மள நோக்கி அட்ராக்ட் ஆகும்னு சொல்லப்படுற இந்த திங்கிங்ல சிக்மா மேல்ஸ் அதிகமா இருக்கிறதுனால, கேர்ள்ஸ் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு தேவையான விஷயத்த கூட ரொம்ப டெஸ்பரேஷனா ட்ரை பண்ணாமலே அட்ராக்ட் பண்ற அந்த குவாலிட்டி இந்த மாரி மென்ஸ் கிட்ட அதிகமா இருக்கும். ஸோ இதனால தான் இவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவான மென்ஸா மட்டும் இல்லாம, ஹை வேல்யூ மென்ஸாவும் தெரியுறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.